Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள் படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். இப்படிப்பட்டதான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இதற்கு காரணமாக கர்த்தர் பயன்படுத்தி வருகிற எங்கள் அன்பு சகோதரர் மற்றும் அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவரோடு ஊழியத்தில் இணைந்திருக்கிறதான எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவாராக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் அவர் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவதற்கு போதுமான தேவனாய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாய் நின்று கொண்டிருந்தார். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாள் நின்று கொண்டிருந்தாள். இயேசுவின் சிலுவையின் அருகே மகதலேனா மரியாள் நின்று கொண்டிருந்தாள் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மரியாள் யார்? இந்த மரியாள் இயேசுவின் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த மரியாள் இயேசுவின் சிலுவையின் அருகே கடைசி வரைக்கும் நின்று கொண்டிருந்தார்கள் என்பதை தியானிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இயேசுவின் தாயாகிய மரியாளின் சகோதரியாகிய கிலேயோப்பாவின் மனைவி மகதலேனா மரியாள் 3 பேரும் ஏன் சிலுவை விட்டு போகாமல் நின்றார்கள்? ஏன் இயேசுவினுடைய பாடுகளின் மத்தியிலே இயேசுவை மறுதலிக்காமல் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள்? நான் பார்க்கும்போது அன்றைக்கு இயேசு எத்தனை பேருக்கு நன்மைகள் செய்திருந்தார். எத்தனையோ பேர் அவருடைய இடத்துல வந்து அவருடைய சமூகத்தில் வந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். எத்தனையோ பேர் அவருடைய சமூகத்தில் வந்து அப்பம் சாப்பிட்டார்கள். எத்தனையோ பேர் சுகம் பெற்றுக்கொண்டார்கள். எத்தனை பேருடைய கஷ்டங்கள் மாறினது. எத்தனை குஷ்டரோகிகளை இயேசு சுகமாக்கினார். குருடர்களை கர்த்தர் பார்வையடைய செய்தார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் இதோ சிலுவையில் அடிக்கப்பட்டவராக நிற்கும்போது இத்தனை நன்மைகள் பெற்ற எல்லாரும் போய்விட்டார்கள். ஏன் இந்த பெண்கள் மட்டும் நின்றார்கள் என்று சொல்லி நாம் இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெண்கள் மாத்திரம் ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றார்கள்? ஏன் மற்றவர்களைப் போல அவர்கள் போய்விடவில்லை? ஏனென்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம்.
மரியாள் அதிகாலின் இருட்டோடு எழுந்து ரோம படை வீரர்களுக்கு பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவை வைத்த இடத்தை தேடி போகிறதை நான் வேதத்திலே பார்க்க முடிகிறது. மரியாள் நினைத்ததெல்லாம் என்ன தெரியுமா? இந்த கல்லை, ஒரு பெரிய கல் புரட்டப்பட்டு வைத்திருக்கிறதே, அந்த பெரிய கல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த குகைக்குள்ள இயேசுவின் சரீரத்தை வைத்திருக்கிறார்களே, இந்த பெரிய கல்லை யார் புரட்டி தள்ளுவார்கள் என்று சொல்லி மரியாள் மிகுந்த வேதனையோடு கூட கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே அநேக மக்கள் பலவிதமான சூழ்நிலைகளை கண்டு நம்மை விட்டு மாறி போவார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இயேசு நம்மை விட்டு போகிறவர் அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு போதுமான தேவனாய் காணப்படுகிறார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாள் என்ன சொல்லியிருப்பார்கள்? ஏன் சிலுவையினருக்கு கடைசி வரை நின்று கொண்டிருந்தார்கள்? அவர் எனக்குள் இருந்தவர், அவர் எனக்குள் இருந்து வெளியே வந்தவர், அவர் எனக்குள் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஜெனிப்பிக்கப்பட்டவர். ஆகவே அவரை விட்டு நான் போக முடியாது. மாறுகிறவர்கள் எல்லாம் மாறி போகட்டும், போகிறவர்கள் எல்லாம் போகட்டும். காரணம், எனக்குள் இருப்பவரால் என்னை யாரும் மாற்ற முடியாது. அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால் அவருடைய அன்பிலிருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது என்று சொல்லி மரியாள் நினைத்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் நினைத்திருக்கலாம், இயேசுதான் என் ஜீவன், அவர்தான் என்னுடைய பலன், அவரே எனக்கு எல்லாம், எனக்குள் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிற தேவன், அவர் ஒருவராலேயே என்னுடைய பேர் இந்த நாட்களிலே பேசப்படுகிறது என்பதை மரியாள் உணர்ந்திருந்தாள். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள அத்தனையுமே இயேசுவின் அன்பிற்கு முன்னதாக மரியாளுக்கு குப்பையாக தெரிந்தது. அவர் நமக்குள்ளே பெரியவராக இருக்கும்போது இந்த உலகத்தின் இன்பங்கள் எல்லாம் சற்று கூட நம்முடைய உள்ளத்தில் பெரிதாக தெரியாது. ஏனென்று சொன்னால் இயேசுவின் அன்பிற்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆகவே நான் இயேசுவை விட்டு போக மாட்டேன் என்ற தைரியத்தோடு கூட மரியாள் நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது நாம் பார்த்தோம், மரியாளின் சகோதரியாகிய கிலேயோப்பா மரியாள். மரியாளின் சகோதரியாகிய கிலேயோப்பா மரியாள் ஏன் இயேசுவை விட்டு போகாமல் இருந்தார்கள்? ஏன் இயேசுவோடு கூட கடைசி வரை சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தார்கள்? ஏன் இயேசுவின் சிலுவையின் பாதத்தருகே நின்று அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் சொல்லியிருக்கிறான், அவர் என்னுடைய குடும்பத்தில் பிறந்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஏசப்பா நம்முடைய குடும்பத்தில் இருப்பார் அப்படின்னு சொன்னா நாம் அவரை விட்டுவிடவே முடியாது. அவர் நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் நாம் அவரை விட்டுவிட முடியாது. இயேசு நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் நாம் அவரை விட்டுவிட முடியாது. அவரே நம்முடைய குடும்பத்தின் தலைவர், அவரே நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பினவர், அவரே நமக்காக தியாகம் சகித்தவர். அவரை விட்டு நாம் எங்க போக முடியும்? அநேக நேரங்களில் நாம் நினைத்த காரியங்கள் நடக்காத போது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக தெரியும் போது, ஏன் இந்த தடைகள், ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி நாம் கலங்கி சோர்ந்து போனாலும் அடுத்த நொடி பொழுதே நாம் வந்தடையத்தக்க ஒரு கண்மலை இருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம். ஹல்லேலூயா. அவரை விட்டு நம்மால் இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் கூட வாழவே முடியாது. இந்த இயேசுவின் சகோதரி மரியாளின் சகோதரியாகிய கிலேயோப்பா மனைவி குறித்து நாம் பார்க்கும்போது, அந்த மரியாள் ஏன் இயேசுவை விட்டு போகவில்லை என்று சொல்லி, ஏனென்றால் அவர் இயேசு அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததுக்கு அப்புறமாக இந்த கிலேயோப்பாவும் அவருடைய மனைவியும் அவர்கள் சம்பாஷித்து கொண்ட எம்மாவு என்கிறதான கிராமத்திற்கு போகும்போது இயேசு அவர்களோடு கூட நடந்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு அவர்களோடு கூட சம்பாஷித்து கொண்டு போனார். இயேசு அவர்களோடு கூட சம்பாஷித்து கொண்டு போகும்போது அவருடைய இருதயம் அவர்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்தது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில எவ்வளவு வல்லமை உள்ளது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ரொம்பவும் நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரியாக அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவின் வார்த்தைகளை பலன் கொண்ட ஒரு சகோதரியாக காணப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவர்கள் ஒரு நாளும் அவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டார்கள். அவரை தன்னுடைய குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் அவரை விட்டு பின்வாங்கி போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தரிசனங்களை பெற்றுக்கொண்டவர்களாக எப்போது எனக்கு இந்த பிரச்சனைகள் மாறும் என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பக்கத்தில் வந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நம்மால் ஒரு நொடி பொழுது கூட அவரை விட்டு பிரிந்திருக்க முடியாது. அவர் நன்மை செய்யாதிருந்தால் நாம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்திருக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி முடிப்பதற்கு சர்வ வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார்.
மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது மகதலேனா மரியாள் ஏன் சிலுவை விட்டு போகவில்லை, நீ ஏன் அழுது கொண்டு நிற்கிறாய் என்று சொல்லி கேட்டோம் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? பாவத்தின் அந்தகார குழியிலே விழுந்து கிடந்தேன், பிசாசின் பிடிகளிலே மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்தார். என் பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, எனக்கு எதிராக இருந்த பிசாசின் கிரியைகளை எல்லாம் அழித்து போட்டார். ஆகவே அந்த அன்புக்கு ஈடாக என் இயேசுவை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்று முடிவு பண்ணி கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நிறைந்து கிடந்தவர்களாகிய நம்மை அநாதி சிநேகத்தினாலே அன்புள்ள கரத்தினாலே நம்மை அணைத்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அழிந்து போகும் மாறாத ஒரு அன்பை நமக்கு கொடுத்து கருணையுள்ள ஒரு இருதயத்தை நமக்கு தந்து நம்மை ரட்சித்தாரே, நம்மை அபிஷேகித்தாரே, நம்மை இந்த உலகத்தில் உயிரோடு வாழ வைத்தாரே. அவருடைய அன்பை விட்டு பிரிந்து நாம் எங்கே போக முடியும்? எந்த உபத்திரவம் வந்தாலும், எந்த வியாகுலம் வந்தாலும், எந்த கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் நாம் ஒரு நாள் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட முடியாது. ஏனென்று சொன்னால் அவருடைய அன்பு கரங்களை பற்றி கொண்ட நாம் அவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை தேவன் தெரிந்து கொண்டபடினாலே நிச்சயமாக அவருடைய அன்பை விட்டு நாம் எங்கேயுமே போக முடியாது. தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இயேசு மரித்தார் என்று சொல்லி கடைசி வரைக்கும் சிலுவை அருகே நின்று அழுது கொண்டிருந்த இந்த பெண்களுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசு எத்தனை நன்மைகளை செய்தார் பாருங்க. மகதலேனா மரியாள் சிலுவையினிடத்திலிருந்து கடைசி வரை நின்றது மட்டுமல்லாமல் இருட்டோட எழும்பி அதிகாலையில போய் இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி தள்ளுவார் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய முழு நம்பிக்கையை அற்றுப்போன நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஸ்ரீயே என்று சொல்லி மரியாளே என்று சொல்லி அவர்களை அழைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மரியாள் அதற்கு ரபுனி என்று சொல்லுகிறார், போதகரே என்று அர்த்தம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாக இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவின் சத்தத்தை கேட்ட பாக்கியம் அந்த மரியாளுக்கு கிடைத்தது. காரணம் என்ன? பாடுகளின் மத்தியிலே சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்த அன்பு. ஹல்லேலூயா. கிளையோப்பாவுடைய கிளையோப்பாவின் மனைவி மரியாளுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ நாங்கள் என்ன செய்வோம்? ஜீவனின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்களே, அவர்தான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அந்த ரட்சிப்பை இயேசு தராமல் இந்த நிலைமைக்கு ஆளாகி விட்டார்கள் என்று சொல்லி தவித்து நடந்து போய் கொண்டிருக்கும் போது அவர்களோடு கூட 8 மைல் தூரம் இயேசு கிறிஸ்து நடந்து போனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையின் அருகே பாடுகளின் மத்தியிலே அவருடைய சமூகத்தில் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட இயேசு நடந்து வருவார். நமக்கு யாரும் இல்லையே என்று நினைக்கிற சூழ்நிலையில இயேசு நம்மோடு கூட நடந்து வருவார். அவர் நம்முடைய கரங்களை பற்றி கொண்டவராக நடந்து செல்வார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவார், துக்கங்களை மாற்றுவார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது நமக்கு எதிராக இருக்கிறதான எல்லா தடைகளும் மாறும். சிலுவையின் அருகே கடைசி வரை உறுதியாக நின்றதான தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்ததான அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக அவரை நம்பி வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், என்ன பாடுகள், உபத்திரவங்கள் வந்தாலும் அவருடைய பாதத்தில் நாம் உறுதியாக நிற்போம் என்று சொன்னால், அவருடைய கரங்களை மட்டும் நாம் பிடித்து கொண்டவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளையும் நுணுக்கி போடுவார். அந்த கல் தானாக தள்ளப்பட்டிருக்கிறதை மரியாள் கண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தடையா இருக்கிறதான கற்கள் எல்லாம் தானாக தெரிப்புண்டு போவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டது மட்டுமல்ல, அவளுடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றினார். கண்ணீரை துடைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் பாடுகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கண்ணீரை இயேசு என்று களிப்பாக மாற்றுவார். உங்களுடைய துக்கங்களை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துக்கத்திற்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குவார். நம்முடைய பயங்களை எல்லாம் இயேசு மாற்றுவார். எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பயத்திற்கு தேவன் ஒரு முடிவை தருவார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால், சிலுவையின் அருகே கடைசி வரை நின்று கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இயேசுவின் அன்பிற்காக ஏங்கினீர்கள் அல்லவா? அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களோடு கூட வருவார். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்களுக்கு எதிராக இருக்கிறதான எல்லா பயங்களையும் இயேசு எடுத்து போடுவார். எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள், பிள்ளைகளை குறித்ததான பயங்கள், இனி என்ன நடக்க போகுமோ, என்ன சம்பவிக்க போகிறதோ என்னதான பயங்கள் எல்லாவற்றையும் இயேசு இந்த நாட்களிலே உங்களை விட்டு எடுத்து போடுவார்.
ஏனென்று சொன்னால் அவர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அவருடைய சிலுவையின் அருகே பாடுகளை சுமந்து கொண்டு நின்ற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதத்தை செய்தது போல பாடுகளின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய பயங்களை மாற்றுவார். உங்கள் தடைகளை எல்லாம் உட்டை தருவார். உங்கள் துக்கங்களை எல்லாம் தேவன் சந்தோஷமாக மாற்றுவார். அது மட்டுமல்ல, இயேசு உங்களை ஆசீர்வதித்து மெய்யாகவே உங்களை பெருக பண்ணுவார். ஏனென்று சொன்னால் அவர் பாடுகளின் மத்தியிலே அவரையே சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? துக்கங்களின் மத்தியிலே இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆகவே அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நாளும் உங்களை இகழ்ந்து போவதற்கு விடவே மாட்டார். தலை குனிந்து நடப்பதற்கு விடவே மாட்டார். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பாடுகள் வந்திருக்கலாம், எத்தனை சோதனைகள் வந்திருக்கலாம். ஆனால் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள். நான் ஒரு நாட்களிலே எப்படி இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குறைகள் இருந்தது. எல்லா குறைகளையும் இயேசு மாற்றினார் அல்லவா? செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் போது வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகள் எல்லாம் இயேசு நிறைவாக மாற்றுவார். செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் போது குறைகளுக்கெல்லாம் இயேசு ஒரு முடிவை தருவார். குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றுவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வசனத்தின்படியாக உங்கள் குறைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். சந்தோஷமாக மாற்றுவார். ஆனந்த களிப்பாக மாற்றுவார். தடைக்கற்கள் எல்லாம் உடைத்து எரியப்படும் என்று நம்புங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தரை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவர்கள் எந்த விஷயத்தின் நிமித்தமாய் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த போராட்டத்தினாலே, எந்த பாடுகளினாலே, எந்த குறைவினாலே அழுது கொண்டிருக்கிறார்களோ, அந்த குறைவை இந்த வேளையிலே கர்த்தர் நிறைவாக மாற்றுவீராக ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பாடுகள் வருவது உண்டு தகப்பனே. அந்த பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரே பொறுமையை காத்துக்கொண்டு எனக்கு நன்மை செய்த தேவன் இன்னும் நன்மை செய்வார் என்ற விசுவாசத்தில் வளருவதற்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக எது காணப்படுகிறதோ அந்த தடைக்கற்களை கர்த்தர் இந்த வேளையில எடுத்துப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கண்ணீரை மாற்றுங்க ஆண்டவரே. வியாதிகளை நீக்குங்க ஆண்டவரே. பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்க ஆண்டவரே. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிற தக்க விதத்தில் எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் நிறைவான அபிஷேகம் இறங்கி வருவதாக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையில நீர் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமை இறங்கி நீர் பலத்த கிரியைகளை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் பதில் தந்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரனை கர்த்தர் ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்துங்க. ஊழியத்தின் தரிசனங்களை, திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக செய்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அப்பாவுடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இதுவரை ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை நடத்தினார் அல்லவா? என்னோடு கூட சேர்ந்து அந்த நல்ல தேவனை ஆராதிப்போம். ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே.
ஆசைகளை நிறைவேற்றி தருபவரே, என் ஆத்ம நேசர் நீரே, என் அன்பு தெய்வம் நீரே. ஓஹோ, என் ஆத்ம நேசர் நீரே, என் அன்பு தெய்வம் நீரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே, என் வாழ்வில் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் நம் தேவன். அவரை ஆராதிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம். துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம். ஸ்தோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிப்போம். நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிப்போம். உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே, என் வாழ்வில் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர்
எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம்